ஏன் உள்ள என்ன பண்ற ஆயா? வாரியா? சீக்கிரம் வாடி, நேரமாவது.
என்னையா பண்ற? என்ன பண்ற? பூஜை பாரு, முகரைய பாரு, பொம்பளை பாரு, லட்சணத்தை பாரு. கூடுதல் புதுல ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் ராவடி பண்றேன். முன்னாடி கேடு இவங்களே வேணா கை திருப்பி காட்டுற, இவங்களே வேணா கை திருப்பி காட்டுற. இவங்கெல்லாம் போயிட்டு எப்படி கூத்தாடுறத காமால பிடிச்சிருக்க? வேணான்னு சொன்னா நீ ஆடுறத பார்த்தா அது மாதிரி தானே தெரியுது. டான்ஸ் ஆடுறது எப்படி டான்ஸ் ஆடுறது? ஏன்னா இப்ப பொம்பளை பிள்ளைங்க டான்ஸ் ஆடினா கையை திருப்பிக்கிட்டு தாண்டா புண்டவாயா டான்ஸ் ஆடுவாங்க. முன்னகை கண்ணு பொம்பளை டான்ஸ் பார்க்காத பேசுற நீ. கடத்தூர் கண்ணம்மா என்னது என்னன்னு சொன்ன? என்னது ஓய் முத்துராஜா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எங்க கண்ணம்மா இந்த கூடுதலும் புது ராவடி பண்ணிக்கிட்டு இருக்கிறிய. இப்படி எல்லாம் டான்ஸ் வேணாம், இது நல்லா இல்ல. நான் ராவடி பண்றேன்னா இந்த டான்ஸ் எனக்கு பிடிக்கலாயா. இந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வேணாம். அப்புறம் வேற டான்ஸ் ஆடுவியா? வேற டான்ஸ் ஆடுட்டா? நான் எத்தனையோ டான்ஸ் எல்லாம் பார்த்துருக்கிறேன். கிரிகிரி வெங்காய். அது என்ன டான்ஸ்? அது கிரிகிரி வெங்காய் கிண்ணத்து வெங்காய். அப்படி ஒரு டான்ஸ் இருக்குதா? ஆமா, நல்லா இருக்குமா? அது ஆடுனா கிரிகிரி வெங்காய் ஆடும்போது நீ பாத்துட்டு வச்சுக்கோ, உனக்கே கிரிகிரி நல்லா குளிர்ச்சியா இருக்குமா? சூப்பரா இருக்கும். அந்த கிரிகிரி வெங்காய் அதான் உனக்கு நல்லா இருக்குமா? அப்படின்னா அது ஆடு, அதை எல்லாமே பார்த்துட்டு பேசி பண்ண நம்மளுக்கு என்ன வந்தது? ஆமாடி, அப்ப கிரிகிரி வெங்காய் ஆடணும். ஆடு பார்க்கலாம், ஆடு பார்க்கலாம். இந்த நிறைஞ்ச கூட்டத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கம். என் கூட பேசுறதுக்கு யாராவது இருக்கிறாங்களா? அண்ணா
நாங்க தான் இருக்கிறோம். நீங்க தானா? நீங்களே தான் தெரியும். நாங்களே தான். நீங்களே தான். ஆமா ஆமா. சரி பரவாயில்ல. வீட்டு வேலைக்கு ஒரு அழகான பொம்பளை வேணும்னு சொன்னேன்ல. ஆமா. 1000 ரூபாய் அட்வான்ஸ் பணம் மட்டும் வாங்கிட்டு போனீங்களே. என்ன பொண்ணுன்னு கிடைச்சதா கிடைக்கலையா என்ன ஆச்சு? பொண்ணு காலையில 1600 வாங்கிட்டு நான் பார்த்தேன். 1600 வாங்கிட்டு போனீங்க. அத்தலக்காரரே பிளேஸ்ல டேப் இருக்குதா? இந்த பொட்டிக்கார வாயில வச்சு ஆக்கலாம். இல்ல நான் தான் பார்த்தேன். என்ன வரும்போது கடிச்சிட்டு வந்தான்னு தெரியல. உன்ன வாய் ஓடு ஓடுன்னு கடிச்சிட்டு இருக்கான் பாப்பு. இப்படிதான் நானு 1500 ரூபாய் வாங்கிட்டு போனேன். 1500 ரூபாய் வாங்கிட்டு போனேன். ரெடி ஆயிடுது. ரெடி ஆயிடுது. அப்படியா? பொண்ணு கிடைச்சிக்கிச்சு. சரி பரவாயில்ல. மூளையில நின்றுட்டு இருந்தா. சந்தையில மூளையில நின்றுட்டு இருந்தாளா? சரி நல்லா ஆடுவாளா பாடுவாளா பேசுவாளா? அவன் வெளியில வந்துட்டா போதும். இந்த 5 லைட் ஆஃப் பண்ணிடணும். ஏன் லைட் எதுக்கு ஆஃப் பண்ணணும்? அந்த அளவுக்கு பவரா இருக்குது அந்த அம்மா. அந்த அளவுக்கு பவரா? முன்னாடி அழகு விட பின்னாடி அழகுதான் சூப்பரா இருக்கும். ஐயோ சாமி முன்னாடி அழகு விட பின் அழகுதான் அழகு. அதுமே அருமையான பொம்பளை. சரி புடவை கட்டிடுவாளா இல்ல டாபின் பாவாடை போட்டுருவாளா? புடவை இப்படி கட்டிருக்கிற அவ கொச்சியில ஆணி வச்சு அடிச்சிருக்கிறோம். ஆணி வச்சு அடிக்கிறா. என்ன புடவை கீழே விழுந்துடும். அப்படியா? அப்படியா மட்டும் அழகி. சரி சரி சரி. உலக அழகி. ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருப்பா. அதேதான். சரி அப்பா நீ சொல்ல ரொம்ப ஆசையா இருக்குது அவளை பாக்கணும்ட்டு. பாக்கணுமா? ஆமா. இப்பயே போய் அந்த பிள்ளை நான் கூட்டிட்டு வரும் பாருங்க. கூட்டிக்கிட்டு வா நான் பாக்கலாம். வரீரேன். அக்கா வா கோய் அக்கா பாயக்கா அக்கா நான் கூப்பிடுறது காது கேட்கலையா? என்னது என்னது சோய் என்னது மத்தாலக்காரன் கைவிட்டு உடம்பு மூந்து பாக்குறான். அக்கா அக்கா ஓ அக்கை ஏக்கா லைட் நல்லா தான் இருக்குது. லைட் சூப்பரா தான் இருக்குது. லைட் நல்லா தான் இருக்குது. ஐயோ அக்கா அக்கா லைட்டு கிட்ட உடச்சதாக்கா அப்புறம் இருட்டாயிடுமாப்பா. யாக்கு அப்படி தூக்கிட்டு அந்த வயிறு கூட அங்க இதுல வெயில் வாயு அப்படி போகுதா? பொம்பளை பாரு லட்சணம் பாரு லைட் கிட்ட போய் சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அக்கா வீட்டு வேலைக்கு ஆளு தேவையாடா அக்கா. அக்கா இது அந்த லைட்டு சண்டைக்கு அந்த லைட்டு சிரிக்கிறான். அக்கா அக்கா ஐயோ அக்கா மூஞ்சி அடிக்கிறாள. அக்கா ஆறுறாக்கா உன்னதாக்கா யாரு போய் அக்காங்கிற? இப்பதான் சீப்பாட்டு சின்ன பாட்டு ஊர் வளர்ந்தது மோளைய மூஞ்சி பாரு மோரி பாரு ஆளை பாரு அவனை பாரு எங்க பாரு எடப்பாடி வந்து அக்கான்னு கூப்பிடுற இன்னும் பார்த்தா உன்னோட மூத்தலாம் தெரியுதா? மூஞ்சி பாரு என் இதாட்டம் ஆடுறா பாரு. என் மூஞ்சி வந்து உனக்கு இது மாதிரி இருக்குதா? அக்கான்னு கூப்பிடுற? ஏன் உன்னை அக்கான்னு கூப்பிட கூடாதா? நான் உன்னோட மூத்தவள அக்கான்னு கூப்பிடுறேன். அப்படியா? சரி தங்கச்சி. தங்கச்சியா? ஆமா தங்கச்சி. நீ தங்கச்சி மனுஷார சொல்லு. நான் இருக்கிற லட்சணத்துக்கும் ஓ மோர கட்டுறா தங்கச்சியா? பேய் மாதிரி இருந்துகிட்டு என்ன பண்ணிக்கிறது? நான் தங்கச்சியா உனக்கு? உனக்கு தங்கச்சின்னு கூப்பிட கூடாதா? அக்கான்னு கூப்பிடாது தங்கச்சின்னு கூப்பிட கூடாது. என்னன்னு நான் கூப்பிடுறது? கூப்பிடாத அம்மா என்ன பெத்தவளே தூக்கி இப்படி குமிச்சு கடிப்பேன். அவன் வாய் கொண்டு வந்து எங்க வைக்கிறா பாரு. கடிச்சிட்டா நான் பெற்றுதான் போய் படுவேன். என்ன பார்த்தா அம்மா வாட்டமா தெரியுது. அவன் அம்மா மாதிரி தெரியல. இன்னும் எப்படி தெரியும்? யாரை போய் பண்ண அம்மாங்கிற